அன்பார்ந்த நண்பர்களே, நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு அசோக் வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள். தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் வெளி மாநிலத்துக்கு போனாலோ அல்லது வேற பொதுவான பார்வை என்ன இருக்குன்னா, ஹிந்தி இந்தியாவோட தேசிய மொழி, நீங்கள் எப்படி இந்தியானா இருந்துக்கிட்டு ஹிந்தி தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியோட அஃபிஷியல் சட்டபூர்வமான ஸ்டேட்டஸ் என்ன? நிறைய பேருக்கு இது ஒரு தப்பான ஒரு கணிப்பு இருக்கு. ஹிந்தி இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஹிந்தி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். யூனியன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஹிந்தி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். இங்கிலீஷ் இஸ் த அசோசியேட் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். முதல்ல 15 ஆண்டுக்குன்னு சொன்னாங்க, 1965 வரைக்கும் சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஹிந்தி மொழி போராட்டத்தினால அது இன்டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. கான்ஸ்டியூஷனில் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுது, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் எ ஸ்டேட். அந்தந்த ஸ்டேட்டு அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ்னு பண்ணியிருக்கோம், கர்நாடகாவில் கன்னடான்னு பண்ணியிருக்காங்க, சில ஸ்டேட்டில் ரெண்டு மொழி கூட பண்ணியிருப்பாங்க. அது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். தேர்ட் திங் த கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் இஸ் லிங்க் லாங்குவேஜ். தட் இஸ் மத்திய அரசும் மாநில அரசும் இல்லாட்டி ரெண்டு மாநில அரசுக்கு இடையில் கரஸ்பாண்டன்ஸ் எப்படி இருக்கும், அது இது இங்கிலீஷில் பண்ணலாம் இல்லை ஹிந்தியில் பண்ணலான்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக இங்கிலீஷில் தான் பண்ணுவாங்க. நான் அரசில் செயலராக இருந்தப்போ ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாட்டி ஹிந்தியில் லெட்டர் அனுப்பிச்சான். நான் அந்த லெட்டர் அப்படியே ஒரிஜினலாக அவனுக்கு திருப்பி அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு தெரியாது, நீ இங்கிலீஷில் அனுப்பி விட்டேன். ஸோ பட் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் தானே? எனக்கு தெரியும் ஹிந்தி. நான் ஸ்கூலில் ஹிந்தி தான் படித்தேன். ஐஏஎஸில் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது, அதில் ஹிந்தி தான் நான் எழுதினேன். பட் எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால நம்ம ஹிந்தி திணிப்பை நம்ம ஒத்துக்க முடியாது. ஸோ கான்ஸ்டியூஷனில் இன்னும் சிலது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே 3 சொன்னேன். தட் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், லிங்க் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் இன்டர் ஸ்டேட் யூனியன் ஸ்டேட் கம்யூனிகேஷன்ஸ். 4வது என்னன்னா லாங்குவேஜ் ஆஃப் த கோர்ட்ஸ். இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹை கோர்ட்ஸ்லையும் இங்கிலீஷில் தான் பண்ணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ், ஹை கோர்ட் ஆர்டர்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு. அன்டில் சச் டைம் அஸ் பார்லிமெண்ட் டிசைட்ஸ் அதர்வைஸ். அப்படின்னா பார்லிமெண்ட் மாற்று முடிவு எடுக்கிற வரை இங்கிலீஷில் தான் உத்தரவு இருக்கணும். அதே மாதிரி சட்டங்களை கூட, ஆக்ட்ஸ், ரூல்ஸு இதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு இங்கிலீஷில் ஒரு வெர்ஷன் இருக்குது, ஹிந்தியில் ஒரு வெர்ஷன் இருக்குது, இல்லாட்டி தமிழில் ஒரு வெர்ஷன், இந்த ரீஜனல் லாங்குவேஜில் ஒரு வெர்ஷன் தான், இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இன்னொரு இது 4 ஆச்சு. 5வது என்னென்னா, பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் என்ன மொழியில் நீங்கள் பேசலாம், அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனில் சொல்லுது. பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றா நீங்கள் ஹிந்தியில் பேசணும், இல்லாட்டி இங்கிலீஷில் பேசணும். வேறு ஏதோ மொழியில் பேசுகிறதானா ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லாட்டி சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி ஸ்டேட்டில் ஒன்றா அந்த ஸ்டேட் லாங்குவேஜில் அஃபிஷியல் லாங்குவேஜில் பேசலாம், இல்லாட்டி இங்கிலீஷில் பேசலாம், ஹிந்தியில் பேசலாம். வேறு ஏதோ மொழியில் பேசுகிறதானா ஸ்பீக்கர் கிட்ட, சேர்மன் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இந்த பர்மிஷன் வாங்குகிற இந்த இதே தப்புன்னு என்னோட ஃபீலிங். ஏன்னா நீங்கள் இப்போது டிஜிட்டல் டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ் வந்திருக்கு, இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். இப்போ தமிழில் பேச விட்றாங்க பார்லிமெண்ட்டில். பட் நாளைக்கு சப்போஸிங் தே விட்ரா த பர்மிஷன், தே சே நீங்கள் ஹிந்தியில் தான் பேசணும், இல்லாட்டி இங்கிலீஷில் தான் பேசணும், இல்லை வரும் ஹிந்தியில் தான் பேசணும்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகுது? ஸோ தட் பர்மிஷன் அந்த ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் மற்ற மொழியில் பேசலாங்கிற அந்த கண்டிஷன் கான்ஸ்டியூஷன்லேருந்து நீக்கப்படணுங்கிறது என்னோட பாயிண்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் பாம்பே போகணும் அல்லது டெல்லி போகணும்னா, தமிழ்நாட்டை தாண்டி போகணும்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லது தானே, இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க. சரி, நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு இது இருக்குங்க, ஒரு டேர்ம் இருக்குது. இட்ஸ் கால்டு எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங். எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங்னா டேட்டா வச்சு, எவிடன்ஸ் வச்சு தான் நீங்கள் பாலிசி உருவாக்கணும். ஆனால் நடைமுறையில் என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டில் பாலிசி மேக்கிங்கெல்லாம் அப்படி இல்லை. சும்மா ஏதோ யாருக்கும் ஒன்று தோணும், அந்த பாலிசியை அனௌன்ஸ் பண்ணிடுவானுங்க, இல்லாட்டி ஐடியாலஜிக்கல் பேசிஸில் பாலிசியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது அப்பேற்பட்ட ஒரு பாலிசி. ஐ மீன் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2011 சென்சஸில், அதுக்கப்புறம் சென்சஸ் நடக்கல, லாஸ்ட் அவைலபிள் சென்சஸ் இஸ் 2011. அதில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 64% மக்கள் எந்த ஊரில் பிறக்கிறாங்களோ அதே ஊரில் வாழ்ந்து சாகுறானுங்க. தட் இஸ் அவங்க ஊரை விட்டே போகிறதில்ல. 64% மக்கள் இப்போ தருமபுரியில் சிட்டியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் வாழ்ந்து, அங்கே தான் கல்யாணம் பண்ணி, அங்கே குடியேறி அங்கே தான் சாகுறீங்க. அந்த மாதிரி ஒரு 85% மக்கள் மாவட்டத்தை விட்டு வெளியில் போகிறதில்ல. இது சென்சஸ் சொல்கிற ஃபிகர், நான் சொல்கிற ஃபிகர் இல்லை. சென்சஸ் 85% மக்கள் மாவட்டத்தை விட்டு வெளியில் போகிறதில்ல. 95% மக்கள் மாநிலத்தை விட்டு வெளியில் போகிறதில்ல. தட் இஸ் மாநிலத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. இது இருக்கிறப்ப தட் மீன்ஸ் ஒன்லி 5% ஆஃப் த பீப்புள் தான் மொபைல்.
அப்படியே இந்த மொபிலிட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தி பெல்ட்டுக்கு யாரும் போகலாம். அங்கே வேலை அங்கே கிடையாது, வேலை இங்கே தான் இருக்குது. ஒன்லி த ஹிந்தி பெல்ட் பீப்புள் ஆர் கம்மிங் டு சவுத், ஹிந்தி பெல்ட் பீப்புள் ஆர் கம்மிங் டு வெஸ்ட், ஹிந்தி பெல்ட் பீப்புள் ஆர் கம்மிங் டு டெல்லி. ஏன்னா வேலை வாய்ப்புகள் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்படி நான் இப்போ நாளைக்கு நான் ஜெர்மனிக்கு போகிறேன் இல்லை ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், அதுக்கோசரம் நான் ஸ்கூலில் போய் ஜெர்மனும் ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு தேவையில்லை. தேவை இருந்தால் நான் அந்த டைமில் ஏதோ ஜெர்மன் ஃப்ரெஞ்சு கற்றுக்குவேன், இல்லாட்டி ஏஐ டூல்ஸை வச்சு கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு மேனேஜ் பண்ணுவேன். அதுக்கோசரம் நான் ஒரு 12 வருஷம் 10 வருஷம் இல்லை 6 வருஷம் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னு தேவையில்லை. மாநில அரசுக்கு கல்வி நிதி தர்றதுக்கு மறுக்கிறாங்க. ஒரு 2500 கோடி அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை. அண்மையில் வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள், நீங்கள் 3 மொழிகளை ஏற்றுக்கொண்டாதான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நாங்கள் அந்த பணத்தை தருவோம்ன்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஒரு கண் துடைப்பு வேலை. நிறைய ஸ்டேட்ஸில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு பேருக்கு சொல்கிறான், பட் நடைமுறையில் அவன் பண்ணுறதில்ல. ஒன்றா 15 நாளுக்கே சொல்லி தந்துட்டோம் அப்படிங்கிறான், இல்லாட்டி எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுறான். தமிழ்நாட்டில் அந்த கண் துடைப்பு வேலை நம்ம பண்ணாமல் நம்ம திட்டவட்டமாக 3வது லாங்குவேஜ் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டுருக்கோம். மற்றவங்க மறைமுகமாக இதை பண்ணிருக்காங்க, யாருமே சொல்லித்தரல. ஏன்னா உண்மையாகவே இவங்க சொல்லி தந்துட்டு இருந்தா பர்சன்டேஜ் ஆஃப் 3 லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் can't be 7% in 2011. It can't be as low as 7%. It should be much higher. எல்லார்ட்டையும் வரி வாங்கி நடத்துகிற ரயில்வேல விடுற ரயிலுக்கு ஹிந்தி பேர் தான் இப்போ வைக்கிறாங்க. இப்போ வந்தே பாரத்னு வைக்கிறாங்க, அம்ரித் எக்ஸ்பிரஸ்னு வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜன்தன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வருது, நீங்கள் சர்வ சிக்ஷா அபியான் வைக்கிறாங்க, நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக இருக்கலாம், எந்த திட்டமாக இருந்தாலும் அதை ஹிந்தியில் வைக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறோன்னு நினச்சி பண்ணுறாங்களா? நீங்கள் வெறும் ஹிந்திலேயே பேர் வச்சுக்கலன்னா மக்களுக்கு அந்த ஸ்கீம் என்னன்னே புரியாது. இப்போ வந்தே பாரத் ஏதோ ஓரளவுக்கு புரியுது நமக்கு. ஜனனி சுரக்ஷா என்ன, ஏதோ ஒரு சுரக்ஷித் யோஜனா அப்படின்னு ஏதோ இருக்குது. தட் இஸ் இந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் டெலிவரி பெற்றுக்கிட்டால் நல்லதுங்கிறதுக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு ஸ்கீம் இருக்குது. நான் ஹிந்தி படித்தவனே எனக்கே அந்த வாயில் வர மாட்டேங்குது அந்த ஸ்கீமோட பேர். 2வது, ஒரு நாடு யுனைட்டடாக இருக்கிறதுக்கு ஒரே மொழி தான் இருக்கணுங்கிற கருத்தே தப்பு. யார் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, தே டிடன்ட் வாண்ட் டு ப்ரொமோட் ஈவன் ஒரு தமிழ் கன்னடா கூட ப்ரொமோட் பண்ணக்கூடாது, நம்ம ஹிந்தி மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணணும், மற்ற லாங்குவேஜ் கிராஜுவலாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு தான் பேசியிருக்கானுங்க நிறைய பேர். மல்டிலிங்குவலிசம் இஸ் நாட் குட் ஃபார் இந்தியாஸ் யூனிட்டி அப்படின்னு பேசியிருக்கானுங்க. ஹிந்தி மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும்னு பேசியிருக்கானுங்க. இது தப்பான கருத்துங்க. நம்ம தமிழ்நாட்டில் 50 வருஷத்துக்கு மேலே இருமொழி கொள்கையை பின்பற்றி இருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு? 1965 ஒருவேளை ஹிந்தி வந்திருந்தால் தமிழ்நாடு மட்டும் தான் அதுக்கு ஸ்ட்ராங்கர் நின்னாங்க, மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸில் ஓரளவுக்கு தான் ஸ்ட்ராங் இருந்தாங்க. ஒருவேளை 1965 ஹிந்தி வந்திருந்தால் இந்தியா would have missed the IT revolution. இந்தியா would have missed the industrial revolution. இந்தியா would have science, technology எல்லாத்துலேயுமே இந்தியா பின்தங்கி, எஸ்பெஷலி IT revolution இந்தியா would have missed. ஏன்னா IT revolutionக்கு இங்கிலீஷ் தேவை. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் பின்தங்கி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம், அவங்க இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. சதர்ன் ஸ்டேட்ஸில் ஜென்ரலி அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இங்கிலீஷ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனால எந்தெந்த ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த மாநிலங்கள் ப்ரோக்ரெசிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் இங்கிலீஷ் மட்டத்தட்டுறாங்களோ அந்த மாநிலங்கள் முன்னேறல. அது பல காரணங்கள் இருக்குங்க, இது ஒரு காரணம். இப்போ கல்வியில் இன்னைக்கு நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கிற பிக்கஸ்ட் டேஞ்சர்னு என்ன நினைக்கிறீங்க? உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரீஸில் மெச்சூர் ஃபெடரேஷன்ஸில் USA ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், கனடா ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், மாநிலங்கள் தான் யூனிவர்சிட்டிஸை நடத்துது, மாநிலங்கள் தான் காலேஜஸை நடத்துது, மாநிலங்கள் தான் ஸ்கூலை நடத்துது. மத்திய அரசு இந்த கண்ட்ரீஸ்லலாம் ஸ்கூலையோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ நடத்துறதில்லை. மத்திய அரசு என்ன நடத்துது இந்த கண்ட்ரீஸில்? தே ரன் அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ரிசர்ச், institutions of national importance, institutions of high scientific research, and மத்திய அரசு ஸ்டாண்டர்ட்ஸ், மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸை, தட் இஸ் ஒரு போலி யூனிவர்சிட்டி இருக்கக்கூடாது, போலி டிகிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுறாங்க. இதுதான் மத்திய அரசு அந்த இதில் பண்ணுது. இந்தியாவிலே அப்படி தான் இருந்தது. 1950 1976 வரைக்கும் அதே நிலைமை தான் இருந்தது. ஸ்டேட்ஸ் ஆர் ரன்னிங் எவ்ரி திங். ஐ மீன் அஃப்கோர்ஸ் மத்திய அரசு சில ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க, தப்பது. பட் ஸ்டேட்ஸ் ஆர் ரன்னிங் எவ்ரி திங். இந்திரா காந்தி அம்மையார் இந்த எமர்ஜென்சி டைமில் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. ஷி ஷிஃப்டட் எஜுகேஷன் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனாங்க. மையமாக்கப்படுத்துறதுனால நம்ம குவாலிட்டி ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை. நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணி தரத்தை உயர்த்துங்களா, நான் அதை ஏற்றுக்கிறேன். எங்கே மக்களுக்கு எந்த லெவல் நெருங்கி இருக்கோ,
நெருங்கி இருந்தால் தான் உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு யார் வேணால் போகலாம், தாலுக் ஆஃபீஸுக்கு யார் வேணால் போகலாம், பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு யாருக்கு வேணால் போகலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் நீங்கள் நினச்சா உள்ளே வரலாம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இவரும் நான் கூட போக முடியாது, பாஸ் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போகணும். ஸோ எல்லாமே நீங்கள் மத்திய அரசில் நீங்கள் அதிகாரங்களையும் இது குவித்தீங்கன்னா மக்கள் எப்படி போய் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி பிகம்ஸ் லெஸ், ரெஸ்பான்சிவ்னஸ் பிகம்ஸ் லெஸ். நீட்டுக்கு வந்தப்ப அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் ஒரு 2-3. ஒன்று, மல்டிபிள் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, அதனால மாணவர்களோட சுமை குறையும். ரெண்டாவது, மெடிக்கல் எஜுகேஷன் மருத்துவ கல்வியினுடைய தரம் உயரணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தரத்தை உயர்த்தணும்னாங்க. மூணாவது, நிறைய காசு செலவாகுது, தனியார் காலேஜஸ்லாம் கண்ணாமண்ணான்னு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க, அதை கமர்ஷியலைசேஷனை குறைக்கணும். மத்திய அரசாங்க இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. நீங்கள் தனித்தனியை பரீட்சை வச்சுக்கோங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தனித்தனி பரீட்சை வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஜாயிண்ட் எக்ஸாம் வைங்க, அது எங்களுக்கு ஆட்சேபடலை. ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் பை ஆல் மீன்ஸ் யூ கீப் என்ன இது ஸ்டேட்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுவோங்கிறது அந்தந்த ஸ்டேட் கிட்ட விடுங்க. லெட் த ஸ்டேட் டிசைட் வெதர் தே வாண்ட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கலாமா, இல்லாட்டி +2 மார்க்கு வச்சு பண்ணலாமா, இல்லாட்டி 10th and 12th மார்க் 2 சேர்த்து பண்ணலாமா, அந்தந்த ஸ்டேட் கிட்ட விட்டுருங்க. இந்த மாடல் தான் உலக அளவில் ஃபாலோ பண்ணிருக்கு. ஸோ யூ ஃபாலோ வாட் இஸ் த குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இது ஒரு பாயிண்ட்டுங்க. செகண்டு, நீட்டுனால தரம் இருந்துச்சுங்கிறதே போய், அந்த ஆர்குமெண்ட்டே போய். நிறைய பேருக்கு இது தெரியாதுங்க. நீட் எம்பிபிஎஸ்ல கட் ஆஃப் ஆவரேஜ் இஸ் 20%, நீட் பிஜியில் இட் இஸ் 0%. ஒரு வருஷம் 0, இந்த போன வருஷம் 5%. நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸில் 2 வருஷமும் 0%. நீ 0%க்கு போய் இவ்வளோ மக்களை இப்படி துன்பப்படுத்தி கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர வச்சு அவனை டென்ஷன் ஆக்கி அவனை இப்போ ஒரு பரீட்சை எழுத வச்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிற. இன்னொன்று, இந்த எப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்களோ இதில் 2-3 இது இருக்குது, பிரச்சனை இருக்குங்க. மை பர்சனல் ஃபீலிங்கு, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அண்டர் கிராஜுவேஷனுக்கு முன்னால் வைக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அண்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இந்த ஸ்கூல் முடிச்சோன்னே நீங்கள் வச்சிங்கன்னா இந்த பின்தங்கிய மக்கள், கிராமத்துப்புற மக்கள், ஏழை மக்கள், இவங்களுக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பணக்கார மக்களெல்லாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு அது இது பண்ணிட்டு இது பண்ணுவான், ஏழை மக்களுக்கு அதில் பாதிக்கப்படுவாங்க. ரெண்டாவதுங்க, நீங்கள் இந்த 12th அப்புறம் இது வச்சிங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் நெக்லெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பரீட்சை இல்லை, ஏதோ ஒரு அப்படியே ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷனில் போகிறான், ஆல் பாஸ் மாதிரி. 9th 10th 11th 12th இவன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் நெக்லெக்டட் த்ரூ அவுட். இப்போ அடுத்து ரொம்ப தமிழ்நாடு சார்ந்த 2 பிரச்சனைக்கு வரும். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு 12 பல்கலைக்கழகங்களுக்கு இனி துணைவேந்தர்கள் இல்லை. துணைவேந்தரா கவர்னர் இருக்கணுமா, வேந்தராக கவர்னர் இருக்கணுமா, சான்சலரா கவர்னர் இருக்கணுமா, அல்லது மற்றவங்க இருக்கணுமா அப்படின்ற சர்ச்சை சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது. இதில் உங்கள் வியூ என்ன? இதில் இந்த கவர்னர் இஷ்யூ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அது கொஞ்சம் ஈஸியர் ரிப்ளை. இந்த ரெண்டாவது கொஞ்சம் சட்டம் லீகல் இஷ்யூ, அதுக்கு ரெண்டாவது சொல்கிறேன். முதல் 3 யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்தியாவில், மெட்ராஸ், கல்கட்டா அண்ட் பாம்பேயில் 1857 ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1, பாம்பே பிரசிடென்சியில் 1, கல்கட்டா பிரசிடென்சியில் 1, 1857. அப்போ அந்தந்த பிரசிடென்சியோட கவர்னரை சான்சலர்னு நியமிக்கிறாங்க. பிரிட்டிஷ் பண்ணுறது இது. சான்சலர்னா அவர் தான் தலைவர். அப்போ இருக்கிற கவர்னர், பிரிட்டிஷ் கவர்னர் எப்படி, இப்போ இருக்கிற சிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மொத்த பவர் அந்த ஆள்கிட்ட இருந்தது. ஸோ கவர்னர் த யூனிவர்சிட்டி வாஸ் டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்னர். இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் இவனுங்க அதை மாற்றிருக்கணும். என்ன மாற்றிருக்கணும்? நம்ம ஆளுங்க இந்த ரெகுலர் இந்த கவர்னரையும் அந்த கவர்னரையும் இங்கே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. யூனிவர்சிட்டி ஷுட் ஹவ் கம் அண்டர் த சீஃப் மினிஸ்டர், யூனிவர்சிட்டி ஷுட் கம் அண்டர் த எஜுகேஷன் மினிஸ்டர். புரியுதுங்களா? அது ஏன்னா அப்போ எப்படி கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் கவர்னராக இருந்தானோ, ஆனால் ஃபஸ்ட்டு 20 years காங்கிரஸே 2 ஸ்டேட்லேயும் சென்ட்ரலையும் இருந்தனால அது இவங்க அந்த இது ப்ரெஷர் ஃபீல் பண்ணல. ஏன்னா கவர்னர் டம்மியாக இருந்தாப்புல, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அந்த தகராறு வரல. அந்த கவர்னர் சான்சலர் சிஸ்டம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. 67க்கு அப்புறம் சென்ட்ரலில் ஒரு பார்ட்டி, ஸ்டேட்டில் வேறு பார்ட்டி வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனை உருவாயிருச்சு. எங்கெல்லாம் சென்ட்ரலில் ஒரு கட்சி, ஸ்டேட்டில் வேறு கட்சி இருக்கோ, அங்கே இந்த கவர்னர்ஸ் எல்லாம் சென்ட்ரோட ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டுக்கு முட்டுக்கட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் இந்தியா இந்த இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் இது இப்போ மட்டும் இல்லை, 67லேருந்து இந்த இஷ்யூ இருக்குது. என்ன, இட்ஸ் பின் ஹேப்பனிங். ஸோ the point is, கவர்னருக்கு he has got power without responsibility. கவர்னருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இப்போ நாளைக்கு ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியோ சரியாக நடக்கலையானா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்?
அந்த எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர், இல்லாட்டி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இது ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு பதில் சொல்கிறது யார்? எல்லாரும் ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் குறைக்கிறது. ஏன்னா நீங்கள் கவர்னரை கேட்க வேண்டியது தானே, அவர் தானே தலைவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ கவர்னர் இஸ் எக்ஸசைசிங் பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் நாட் எ குட் திங்குங்க. எங்கே பவர் இருக்கோ அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அங்கே பவர் இருக்கணும், அப்போ தான் அது ஒழுங்காக போகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம் அப்படின்னு பேசுகிறப்பவே அந்த குறியீட்டில் சுகாதாரத்தை சேர்த்துக்கணும். பட் சுகாதாரம் சார்ந்து இப்போ நிறைய சேலஞ்சஸ் மீண்டும் பேசப்படுது. முன்னாடி எம்சிஐ இருந்தது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கல்லூரிகளுக்கு அனுமதி தர்றது, போக்குவரத்துன்றதை மாற்றி இப்போ புதுசாக என்எம்சின்னு ஒன்று, நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்டேட் ரைட்ஸை அல்லது மெடிக்கல் எஜுகேஷனுக்கு உதவி பண்ணியிருக்கா, பாதிச்சிருக்கா? அந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஸ்டேட் ரைட்ஸை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் மெடிக்கல் காலேஜஸை ஆரம்பிச்சிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் தான் பிஹெச்சிஸ் நடத்துகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க, ஸ்டேட் ப்ரைவேட் விடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எய்ம்ஸ் எல்லாம் எண்ணிக்கை நீங்கள் விரல் விட்டு எண்ணலாம், ஒரு 20 என்னமா இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க, ஆயிரக்கணக்கான பிஹெச்சி நடத்துகிறாங்க. ஸோ மெடிக்கல் இது எப்படி இருக்கணும்னு ஸ்டேட்ஸ்க்கு தான் தெரியும், பாலிசிஸ் அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டேட்ஸ்க்கு தான் தெரியும். ஆனால் இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனில் எப்படி இருக்கு, முந்தைய அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ரெப்ரசன்டேஷன் இருந்தது. ஸோ இப்போ எப்படின்னா ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்டேஷனே நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் இல்லை, பார்ட் டைம் இருக்குது. ஜோக் என்னன்னு சொன்னான்னா 22 பார்ட் டைம் மெம்பர்ஸில் 22மே வேக்கண்ட். இப்போ அது ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் கூட இப்போ நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் இல்லை. அந்த 10 எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸில் 4 பேர் வேக்கண்ட்டு. 22 ஸ்டேட் அந்த பார்ட் டைம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் 22மே வேக்கண்ட்டு. ஸோ இஃபெக்டிவ்லி சேர்மன் அண்ட் ஒரு 6 எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் அந்த வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க என்எம்சி. ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்டேஷனே ப்ராப்பர் அங்கே இல்லாமல் என்ன நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் என்ன பாலிசி போட முடியும்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நாமினி அங்கே இருக்கணும். தட் இஸ் 28 ஸ்டேட் இருந்தால் 28 ஸ்டேட்ஸ் ஷுட் நாமினேட் 1% டு த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் டு ப்ரொடெக்ட் த ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு இந்த மற்ற ஸ்டேட்ஸோட எஜுகேஷன்லையும் முன்னேறி இருக்குது, ஹெல்த்லேயும் முன்னேறி இருக்குது, அண்ட் சோஷியல் வேல்யூஸ்லையும் முன்னேறி. சோஷியல் வேல்யூஸ்னால் சோஷியல் ஜஸ்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குது, ரேஷனலிசம் இருக்குது, சயின்டிஃபிக் டெம்பர் கொஞ்சம் அதிகம். மற்ற எங்கேயும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்காங்க, பட் கொஞ்சம் மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணால் வி ஆர் பெட்டர். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அவர் ஹியூமன் கேபிட்டல் இஸ் பெட்டர். A country will progress only when its human capital is better. நிறைய பேருக்கு இது தெரியாது. தமிழ்நாடு ஹியூமன் கேபிட்டல் முன்னேறதுக்கு அடித்தளம் போட்டது நம்ம காமராஜர் தான் 1954லேருந்து. அவர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹெல்த்துக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, ஹியூமன் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ப்ளஸ் பெரியார், காமராஜ், இந்த எல்லா திராவிடியன் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்னால எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே முன்னேறினாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கம்யூனிட்டிஸுமே முன்னேறிருக்கு. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் தான் முன்னேறிருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா கம்யூனிட்டிஸும் முன்னேறிருக்கு. இது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்குங்க. 1961 பீகார் வாஸ் த புவரஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஆச்சரியம் இல்லை, அது நீங்கள் கண்டுபிடித்தனமாக நீங்கள் சொல்லலாம் யாரு புவரஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரினா பீகார்னு. 1961 தமிழ்நாடு வாஸ் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி. அப்போ இட் வாஸ் இன் த பாட்டம் ஹாஃப். 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2021 தமிழ்நாடு இஸ் இன் த டாப் 3. எது எடுத்தாலும் டாப் 3. பீகார் எங்கே இருக்குது? இன்னும் பாட்டமில் தான் இருக்குது. 60 ஆண்டில் அவன் கொஞ்சம் கூட நகரல. அது காரணம் என்னன்னா தமிழ்நாடு பை ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவிங் த ஹியூமன் கேபிட்டல் தான் முக்கியங்க. தட் இஸ் உங்களுக்கு நீங்களே ஒரு கம்பெனி நடத்துறீங்க, வேறு எதாவது பண்ணுறீங்கன்னா உங்கள் சப்பார்டினேட்ஸ் உங்கள் நல்ல டீம் இருந்தால் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. டீம் நல்லா இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணி யூபியில், பீகாரில், மத்திய பிரதேஷில் இங்கே நீங்கள் என்ன பிரமாதமான ரோடு கட்டினாலும் சரி, என்ன ஹைவே போட்டாலும் சரி, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, என்ன இண்டஸ்ட்ரி போட்டாலும் சரி, unless your human capital is improved, the state cannot develop. பெரியார் அண்ட் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூமெண்ட்னால எல்லாருமே தமிழ்நாட்டில் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது மற்ற ஸ்டேட்ஸில் அது இல்லை. தட்ஸ் வை தமிழ்நாடு இஸ் அட்வான்ஸ். ஐஏஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபி, பீகார், மத்திய பிரதேசத்தில் எக்கச்சக்கமானவங்க பாஸ் ஆகி வர்றாங்க. யூபி, பீகாரில் அங்கே எப்படின்னா இந்த எலிட்ஸ்னா இந்த அவங்க தேர் வெரி குட். அங்கே இந்த பீகாரில் இருக்கிற உயர் ஜாதியினர் அல்லது மேல் தட்டு, உயர் ஜாதியினார், உயர் கிளாஸ்னார், தேர் வெரி குட். தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ்ல வரவங்களோட அங்கே ஜாஸ்தி வராங்க. பட் ஒரு
you judge a state not by how the elites are, that is, or you judge by how the average person is. That is, the average person of Tamil Nadu is better than the average person of Bihar, or better than the average person of யூபி. அந்த ஆவரேஜ் நம்ம எப்போவுமே ஆவரேஜ் தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஆளுங்க கூட சொல்கிறது உண்டு, இந்தியன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க யூஎஸ்ஏல, மைக்ரோசாஃப்ட் சீஃப் இந்தியனு, கூகுள் சீஃப் இந்தியனு, வேர்ல்ட் பேங்க் சீஃப் இந்தியனு. தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். பெரிய பதவியில் நீங்கள் என்ன பார்க்கணும், த ஆவரேஜ் இந்தியன் தர நம்ம உயர்த்திருக்கோமா, அதுதான் நீங்கள் பார்க்கணும். த ஆவரேஜ் இந்தியன் இஸ் ஒன்லி ஸ்டடிட் ஒன்லி அப் டு 7th standard. ஸோ 7th standard படித்தவங்களை வச்சு நீங்கள் என்ன பெருசாக சாதிக்க முடியும்? இந்த ஹியூமன் கேபிட்டல் இஸ் நாட் குட் இனஃப். அண்ட் ஹெல்த் சரியில்லைன்னு வச்சு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க யூபியில் இந்த கோவிட் டைம்லலாம் டெஸ்ட் பண்ணுறது கூட ஃபெசிலிட்டி இல்லைங்க. தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது, யூபியிலலாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் பண்ண முடியும், மற்ற இடத்துல டெஸ்ட்டே பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேவலமாக இருக்கும், நாய் படுத்துட்டு இருக்கும் அந்த பெட்டில், எலியெல்லாம் குழந்தைகளை கடிச்சு இது பண்ணும். ஸோ அன்லஸ் யூ இம்ப்ரூவ் த ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் வேல்யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இருக்கணுங்க. வி ஆர் லக்கி டு ஹேவ் தட் மூவ்மெண்ட். ஸ்டேட் cannot develop, இந்தியா ஆல்சோ cannot develop. இந்தியா இப்போ டெவலப்ட் கண்ட்ரி ஆகணும்னா we have to focus on human capitalங்க. நீங்கள் வெறும் ரோடு போட்டு பிரிட்ஜு போட்டு பிரயோஜனம் இல்லை, அவர் பணத்தை நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் த ஹியூமன் கேபிட்டல். ரொம்ப நன்றி சார், ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.